உங்க ப்ரொபோசரும் அந்த 2 பேரும் அவங்க ஆளு ஜீவா, துரோகம் பண்ணிட்டாங்க ஜீவா. நம்மளே ஏமாத்திட்டாங்கம்மா. நம்ம சாத்து மண்ண பண்ணிட்டாங்க. ஏய், என்ன இங்க கேளாட்டா? ஐயா, நாங்க தன்னூத்து கிராமத்து விவசாயிங்க, கலெக்டர் பார்க்க வந்திருக்கோம். தெரியும். அந்த கரும முடிச்ச கிராமத்துல அப்படி என்னதான் இருக்கு? நிலத்தை விலை கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறீங்களாமே. அது எங்க விவசாயம் தானே சார். நீ யாரு? ரியல் எஸ்டேட் காரனா? ரேட் ஏத்த விட பாக்குறியா? இல்ல சார், எங்க ஊர் பூமியில ஒரு பெரிய வாட்டர் சோர்ஸ் இருக்கு. அதை வெளியே எடுத்துட்டா 2 டிஸ்ட்ரிக்ட் விவசாயம் பண்ணலாம் சார். இங்க பார், 3 மடங்கு விலை வச்சு வாங்கி தரேன். எனக்கு 10% கமிஷன். உங்க சைடு என்ன சொல்ற? நீங்க தான் சார் இப்ப ரியல் எஸ்டேட் பண்றீங்க. ஒளச்சிடுவேன். அது ஓ நிலமாடா? செத்து போனவங்க உன் சொந்தக்காரங்களா? செத்து போனவங்க பொண்டாட்டிங்க உனக்கு சொந்தமா? அவங்களுக்கு நான் அண்ணன் சார். அது எப்படிடா? 4 ஜாதி 2 மதத்துல உனக்கு தங்கச்சிங்க? போன தலைமுறையில் ஏதாவது தாத்தா பாட்டிங்கன்னு சார், 8 வருஷமா விவசாயம் இல்லாம சின்ன குழந்தைங்களாம் பசியில கஷ்டப்படுறாங்க சார். எங்களை கேலி பண்ணாதீங்க சார். ஏய், ஒருத்தனை இங்க இருக்க கூடாது. எல்லாரும் கிளம்ப சொல்லு. இல்ல சார், நாங்க கலெக்டரை பார்க்கணும். செத்தவங்க விரல இருந்த மைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல எழுதணும். அந்த மல்டிநேஷனல் கம்பெனி ஆளுங்களை அரெஸ்ட் பண்ணணும் சார். எனக்கே வேலை சொல்றியா? எனக்கு வேலை சொல்றியா? ஏய், ஏய், யாரும் பேச்ச கேட்க வேண்டாம். உங்க நிலத்துக்கு நல்ல ரேட் நான் தர சொல்றேன். மல்டிநேஷனல் கம்பெனி ஏத்துட்டு நம்ம நாட்டுல ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னைக்குள்ள சொல்லுங்க, இல்ல உங்க ஜீவானந்தம் லாக்அப் டெத் தான். ரெடியா? இருங்க. எல்லாம் நான் கேள்விப்பட்டேன். எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. ஒரு மனு எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்க, நான் விசாரிக்கிறேன். ஜீவானந்தம் மூலம் தன்னூத்தில் பெரிய நீரூற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதை தெரிந்து கொண்ட கோலா கம்பெனி தனது ஃபேக்டரி ஆரம்பிப்பதற்கு தன்னூத்தை தேர்வு செய்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கிராமவாசிகளில் ஜீவானந்தம் இன்று போலீசாரால் கைது செய்யப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. சிடிஎன் செய்திகளுக்காக செந்தில் குமாரன். ஆஃப் பண்ணுங்க. மத்தியானம் நியூஸ்ல இது வரட்டும், அப்புறம் பாருங்க. நீங்க மற்ற பேப்பர்லாம் ஃபோன் பண்ணுங்க. ஹலோ, தின செய்தி சார். நாங்க தன்னூத்து கிராமத்துல இருந்து பேசுறோம். கலவரம் எது பெருசா நடக்குதா? கலவரம்லாம் இல்லைங்க, ஆனா ஜீவானந்தத்தை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க. சரி, நாளைக்கு காலைல ரிப்போர்ட் அனுப்புறோம். நாளைக்கு காலையிலயா? புருஷன் மச்சினிச்சியோட ஓடி போயிட்டான். பொண்டாட்டி புருஷன் தலையில கல்ல போட்டா. அப்பன் புள்ளைய வெட்டிட்டான்.
புள்ள அப்பனை வெட்டிட்டான்னு இந்த மாதிரி கிராமத்து இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் இருந்தா சொல்லுங்க. காலையில் ஜீவானந்தை லாக்கப்பில் போலீஸ் கொண்டுட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு எங்களுக்கு தான் ஃபோன் பண்ணணும். தம்பி டிவிக்கு கொடுத்துட்டியாப்பா? அப்பவே அனுப்பிட்டேன்யா. வியாழக்கிழமை நைட்டு மாவட்ட செய்தியில் தான் வருமா. இன்னும் 3 நாள் இருக்கு. என் பையனை போய் பார்க்கலாம்யா. ஐயா எங்களை விடுங்கய்யா. நாங்க ஜீவா பார்க்கலையா? நாங்க ஜீவா பார்க்கலையா? என் உயிரை போனாலும் விவசாயத்தை விட்டுறாதீங்க. விவசாயத்தை விட்டுறாதீங்க. நிலத்தையும் காப்பாற்றணும், ஜீவாவையும் காப்பாற்றணும். அதுக்கு ஒரே வழி, நம்ம கிராமத்துக்கு நடந்த அநியாயத்தை இந்த நாட்டுக்கே சொல்லணும். மொத்த டிவி பத்திரிக்கையும் நம்ம ஊருக்கு வரவழைக்கணும்னா விவசாயிகளுக்கு தெரிந்த ஒரே வழி அந்த 6 விவசாயிகளும் மொத்த மீடியாவையும் தங்கள் கிராமத்துக்கு வரவழைக்க எடுத்த முடிவு மாஸ் சூசைட். நான் திருநெல்வேலி மாவட்ட தனியார் தொலைக்காட்சி ரிப்போர்ட்டர். என் பேர் செந்தில்குமாரன். நான் தான் அதை ரெக்கார்ட் பண்ணேன். அன்னைக்கு நைட்டு என்ன அவங்க அந்த ஃபேக்ட்ரி எடுத்து கூப்பிட்டு போனாங்க. ஐயா வேணாயா, ப்ளீஸ்யா, வேறு ஏதாவது பண்ணலாயா, கும்பிட்டு கேட்குறேன் ஐயா. வேணாம் ஐயா. எங்க அரிசியை உங்க தட்டுக்கு கொண்டு வர முடிஞ்ச எங்களால எங்க கஷ்டத்தை கொண்டு வர முடியல. தற்கொலை என் மதத்திற்கு எதிரானது. ஏழையின் பசியை போக்க வேண்டும் என்கிற என் மதத்தின் இன்னொரு கொள்கையை முன்னிறுத்தி என் உயிரை விடுகிறேன். இந்த குளிர்பான கம்பெனியை தடுத்து நிறுத்த வேண்டும். எங்கள் ஜீவானந்தம் விடுதலை செய்யப்பட வேண்டும். இந்த தண்ணியிலே எங்கள் ரத்தத்தை கலக்கிறோம். ஒருவேளை இங்கே ஃபேக்டரி ஆரம்பிக்கப்பட்டா நீங்கள் குடிப்பது கூல்ட்ரிங்க்ஸ் அல்ல, ஏழை விவசாயியின் ரத்தம். Now we get to see the outburst of Kannuthu villages acting safely against the corporates who have been condemning their activities. Mr. Jeevanandam, who is the prominent activist, has been fighting for the villages. The entire nation turned towards them. This act stands for the sake of protecting the farmland. And it's our Indian farmers have attached to agriculture as their. சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி கோலா கம்பெனியின் ஆரம்ப வேலைக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. நீதியரசர் திரு லட்சுமிகுமார் தலைமையில் விசாரணை குழுவினை நியமித்து அவர்களின் அறிக்கையை கோரியிருக்கிறது. லட்சுமிகுமாரின் அறிக்கையை பொறுத்தே நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்படும். அந்த கிராமம் முழுவதும் கலந்து பேசி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடக்கும் அந்த வழக்கினை கிராமத்தின் சார்பாக திரு ஜீவானந்தம் நடத்துவதாக முடிவு செய்யப்பட்டது. அதற்கு பண உதவிக்காக அந்த கிராமத்து ஆண்கள் மட்டும்
கிராமத்தை விட்டு வெளியேறி உலகின் பல இடங்கள்ல கூலி வேலை செய்ய புறப்பட்டாங்க.